வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து நான் வாக் பண்ணி வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கறக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் வந்து வாக் பண்ற ஹேபிட்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அதை நீங்க பண்ணலாமா அப்படிங்கறது பாத்துக்கலாமா. மெயினா ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கிறவங்க இப்போ ஒரு 20 கிலோ 30 கிலோ 40 கிலோ நம்மளோட பிஎம்ஐ விட அதிகமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வாக் பண்ணும்போது எந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு மோட்டி தேய்மானம் வரும். எதனால சொல்றேன்னா இப்ப நம்ம கையில வந்து ஒரு 5 கிலோ ஒரு 10 கிலோ வெயிட்டை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து நம்மளால ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியுமா? கண்டிப்பா வந்து வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கை வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்ட் எடுத்துரும். அதே மாதிரிதான் நம்மளோட ஹோல் பாடி வெயிட்டையுமே நம்ம கால் தான் வந்து தாங்குது. இப்ப நீங்க ரெகுலரா என்ன பண்றீங்க அப்படின்னா வெயிட்டை குறைக்கணும் போது நம்ம வாக் பண்ணும்போது நம்மளோட லிகமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி உங்களுக்கு முட்டியில வந்து கண்டிப்பா தேய்மானம் வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நீங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. டயட்டை வந்து கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் வந்து மினிமம் வந்து ஒரு ½ போங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வாக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முட்டி தேய்மானம் வரும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நியர்பை வந்து ஒரு டயட்டிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வெயிட் எவ்வளவு பிஎம்ஐ இருக்கு அப்படிங்கிற செக் பண்ணி அதை வந்து நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு டயட் சார்ட் வாங்கி அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.